ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணமும் சேர்ந்து வருதுங்க. இந்த காலகட்டம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தாலும் சரி, அமாவாசையினுடைய முன்னோர்களுடைய சாபத்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில மாற்றங்கள், ஏதாவது ஒரு வகையில விபரீதங்கள், ஏதாவது ஒரு வகையில புதிய விதமான மாற்றங்கள் கூட ஏற்படலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் நல்லதாக இருக்க போகிறதா, இல்ல உங்க வாழ்க்கையில கெட்டதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமா இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜோதிட ரீதியா சொல்லியிருக்கக்கூடிய கணிப்புகளை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசி நேயர்களுக்கு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்துடைய தேதி நேரம் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா, கிரக பயிற்சிகள் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் செயற்கையும் பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு மாறுதோ அந்த அளவிற்கு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதே அளவிற்கு தான் கிரகணங்களும் கவனிக்கப்படுவதாக சொல்லி இருக்காங்க. அந்த விதத்துல தான் ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இரண்டுமே வருதுங்க. இன்று நாம சூரிய கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வருடத்தில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணமானது நடந்து முடிந்து இருக்குங்க. இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை நடக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பா செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் எந்த நேரத்துல தோன்றுது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அமாவாசை அதை சொல்லும் போது ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமாவாசை மட்டுமில்லாமல் பௌர்ணமியும் முக்கியமாக தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திரி கொடுக்க, வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக காலம் காலமாக நாம கடைபிடித்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இந்த விதத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக கருதப்படும் இந்த ஆடி அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை செய்யலாங்க. இந்த நாளில் கடகராசில சூரியன் சந்திரனுடைய சேர்க்கையானது நடக்க போகிறது. இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளை மறக்காமல் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்த, செய்யக்கூடிய காரியத்தை செய்யாம இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதனால கண்டிப்பா நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இனிமேல் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது என்று பார்க்கும் பொழுது, சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் கண்டிப்பா அனைவருக்கும் இருக்குங்க. இந்தியா நேரப்படி இரவு நேரத்தை தொடங்குவதால் கண்டிப்பா பார்க்க முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நள்ளிரவு தான் முடிவதால் கண்டிப்பா பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கதை கண்டிப்பா தவிர்க்கலாம். இது ஆடி மாதத்தில் நிகழ்வதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புராண ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆடி அமாவாசையானது இருக்கிறது. இந்த மாதத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டாருங்க. சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்படுது. இந்த அற்புத நாளில் உண்மையான மனதுடன் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இதுவரை செய்யாம இருந்தீங்கன்னா செய்து பாருங்க. இந்த சூரிய கிரகணத்தன்று என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, இந்த சூரிய கிரகணம் அன்று இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணையும் போன்ற நூல்களை படிப்பது நல்லதுங்க. இந்த கிரகண நாளில் மறக்காமல், அதாவது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு
செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்திடுங்க. இதனைத் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பல்வேறு விதமான கிரக நிலை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 12க்கு பிறகு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகங்களின் நிலை மாற்றம் மற்றும் இடப்பயிற்சியானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு நற்பலன், சில ராசினியர்களுக்கு அசுப பலனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை நாம பார்க்கலாங்க. மகர ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் கடக ராசிக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் தான் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதமான உகந்த நாளாக இருக்கிறது. பல்வேறு முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த நேரத்துல நடக்குதுங்க. அந்த வகையில தான் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது. மகர ராசி நேயர்களுக்கு டாப் கிளாஸ் யோகம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ராசியாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் வக்ரமாக அமர்ந்து இருக்கிறார். எழுத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விஷயங்களையுமே சமாளித்து முடிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படலாம். கால நிலைமைகள் நன்றாக இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. தட்டப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. மனதைரியம் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். வீட்டில் சத்து, வண்டி வாகனம் போன்றவை அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. அடிவயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் பாதிப்பு ஏற்படலாம். கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். துணையுடன் மன வருத்தங்கள் வேண்டாம். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடும் உங்களுக்கு ஏற்றத்தை தருங்க. இந்த மாதிரி நேரத்துல கழுத்து வலி, முதுகு வலி, சுழுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா தொந்தரவு ஏற்படலாம். சோ இளப்பரியா இருக்காமல் பரிபூரணமா நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக கவனித்துக் கொள்ளுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக ஏற்றங்கள் உண்டாகலாம். பரிபூரணமாக உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நேரத்தை நிச்சயமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அமாவாசை தாக்கத்தாலும் சரி, சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் சரி உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.